ஹலோ கைஸ், இந்த வீடியோல த நாவல் எக்ஸ்ட்ரா மேன்வாவோட 75வது எபிசோட் எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போறோம். மற்ற 74 எபிசோட் எக்ஸ்பிளனேஷன் பார்க்காதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் யாராச்சும் இந்த வீடியோ லைக் பண்ணாம பார்த்தீங்கன்னா மறக்காம லைக் போட்டு பாருங்க. அப்பதான் அந்த வீடியோ நிறைய பேர் ரெக்கமெண்ட் பண்ணும், எனக்கு வீடியோ பார்க்க ஒரு மோட்டிவேஷன் வரும். போன சாப்டர்ல இயானாக்கும் சரி அந்த ஜினியோக்கு சரி நம்ம ஹீரோ தான் ஒருவேளை ரிவெஞ்சுக்காக ஜினியோனை வந்துட்டு கொன்றுப்பானோ அப்படிங்கிற ஒரு தாட்டு தான் ஃபர்ஸ்டா வரும். அதுக்கப்புறம் என்ன நினைச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோல பார்க்கலாம். சாப்டரோட ஸ்டார்டிங்ல அந்த ட்ரோனு கிட்ட ஜேன் வந்துட்டு வாட் கேப்டன் வந்துட்டு வெளியே போயிட்டாங்களா அப்படிங்கிறப்ப ஆமா சில விஷயங்கள் ஏதோ இருக்கும், அதை வந்துட்டு பார்க்க போயிருக்காங்களாம். நீ வந்துட்டு எங்க போன அப்படின்னு கேட்கிறப்ப ஓ இங்க வந்துட்டு பாரு பேண்டாடியம்ல இருக்கிற டெமான் ஹியூமன் கிட்ட இருந்து நான் திருடினேன், இந்த விஷயங்கள்ல இருந்தா பாரு அப்படிங்கிறப்ப ட்ரோன் வந்துட்டு வெல் இது டெமான் ஹியூமன்ஸ் கிட்ட இருந்து திருடி இருந்தேன் அப்படின்னா பெரிய பிரச்சனை இல்லை அப்படிங்கிறப்ப என்ன நான் வந்துட்டு நார்மல் பர்சன் கிட்ட இருந்து திருடுவேன் அப்படின்னு நீ நினைச்சியா? நான் கண்டிப்பா அதை பண்ணவே மாட்டேன், ஏன்னா கேப்டன் வந்துட்டு கோவப்பட்டாங்க அப்படின்னா அது எவ்வளவு பயமா இருக்கும் அப்படின்னு சொல்லி எனக்கு நல்லாவே தெரியும் அப்படிங்கிறப்ப ட்ரோன் வந்துட்டு உனக்கு அப்படி தெரிஞ்சு அப்படின்னா எதுக்காக நீ இந்த விஷயத்தை வந்துட்டு பண்ணணும், நீ என்ன பண்ண அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்தேன். நீ இன்டென்ஷனலாவே நீ இதை வந்துட்டு மத்தவங்கள்ட்ட திருடு அப்படிங்கிறதுக்கான எவிடன்ஸை வந்துட்டு விட்டுட்டு வந்திருக்கல அப்படிங்கிறப்ப பக்கத்துல வந்துட்டு ஒரு முயல் மாதிரி இருக்கா ஜேன் வந்துட்டு ஐசி. சோ இதுதான் கேப்டன் வந்துட்டு அன்னைக்கு ஹாஜன் அந்த ஜினியோனை கொல்றப்ப யூஸ் பண்ண மிம்மியோட பவரா அப்படின்ட்டு. மிம்மியோ ஒரு அனாமலஸான திங் ட்ரூனால பொசஸ் பண்ணப்பட்டிருக்கு. இதோட ஐடென்டிட்டி என்ன அப்படின்னு தெரியாது, இது எங்க இருக்கு தெரியாது. ஒன்லி இந்த என்டையர் வேர்ல்டுல ஒன்னே ஒரு மட்டும்தான் எக்ஸிஸ்டே ஆக முடியும். இதுக்கு வந்துட்டு பாஸ்ட் கிடையாது, இதுக்கு ஒரு எதிர்காலமும் கிடையாது, ஒன்லி நிகழ்காலத்துல மட்டும்தான் இது பிரசன்ட் ஆயிருக்கும். இந்த ஒரு ட்ரைட்னாலேயே அன்லஸ் ட்ரூன் வந்துட்டு ஒத்துக்கிற வரைக்கும் மத்த யாராலையுமே வந்துட்டு எதாலையுமே வந்துட்டு என்ன பண்ணாலும் இதை வந்துட்டு அப்சர்வ் பண்ணவே முடியாது. தேர்ஃபோர் யூ ஜின்யூக்கு இருந்துட்டு அந்த இன்சிடென்ட்ல எதுவுமே வந்துட்டு கண்டுபிடிச்சிருக்க முடியாது ஆஸ் லாங் அஸ் நாங்க வந்துட்டு பிளான் போட்டபடி அப்படின்னு நினைக்கிறா. பட் ஜின்யூக்கு இருந்து நம்ம ஹீரோ கையில இருக்கிற அந்த ஸ்டிக்மா மார்க் வந்துட்டு கண்டுபிடிச்சிட்டாப்ல. அப்ப இங்க ட்ரூன் வந்துட்டு மிம்மியோ வந்துட்டு அப்செட்டா இருக்கு அப்படிங்கிறப்ப என்னோட இன்டர்ஃபியரன்ஸ்னாலயா நீ வந்துட்டு இந்த ஃபேக்டை இப்ப சொல்ற அப்படின்னா இதை வந்துட்டு கேப்டன் கிட்ட நீ சீக்கிரட்டா வச்சப்ப அப்படின்னு சொல்றியா அப்படிங்கிறப்ப ட்ரூன் வந்துட்டு யாருக்கு தெரியும் இதெல்லாம் எதுக்காக திருடன் அப்படிங்கிற உன்னோட காரணத்தை பொறுத்து தான் இருக்கு அப்படிங்கிறப்ப ஜேன் இருந்துட்டு நத்திங் ஸ்பெஷல், நான் வந்துட்டு கிம் ஹாஜன் இருந்துட்டு விரும்ப ஆரம்பிச்சிட்டேன், சோ அவனை வந்துட்டு நான் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுறேன் அப்படிங்கிறப்ப உனக்கு அவன் வேணும் அப்படின்னா எதுக்காக நீ வந்துட்டு வேணும்னே ஒரு தடயத்தை வந்துட்டு விட்டுட்டு வரணும், புரியவே இல்லையே அப்படிங்கிறப்ப ஆஹா நீ வந்துட்டு இன்னும் ஒரு சின்ன பையன் தான், சோ உனக்கு வந்துட்டு புரியாது, நல்லா கேட்டுக்க ட்ரூன், உனக்கு வந்துட்டு ஒருத்தங்க வேணும் அப்படின்னு நினைச்ச அப்படின்னா அவங்க வந்துட்டு ரிட்டர்ன் ஆகக்கூடிய எல்லா இடத்தையுமே வந்துட்டு நீ அழிச்சிடணும், அப்பதான் அவங்க வந்துட்டு கிவ் அப் பண்ணும் அப்படிங்கிற ஒரு ஹோப்பே இருந்துட்டு அவங்களுக்கு வராது. அது மட்டும் இல்லாம நானுமே கிரட்ஜஸை வந்துட்டு ஈஸியா மறந்து போற ஒரு ஆள் கிடையாது. சோ கிம் ஹாஜன் வந்துட்டு நம்ம கூட ரொம்ப நாளைக்கு இருக்கணும்ல, அதனாலதான் இதெல்லாம் பண்ணிருக்கேன் அப்படிங்கிறப்ப ட்ரூன் வந்துட்டு அப்படின்னா நான் வந்துட்டு கேப்டன் கிட்ட சொல்ல மாட்டேன் அப்படிங்கிறப்ப அப்படியா சொல்ற அப்படின்ட்டு அப்பாடா இப்பதான் ரிலீஃபா இருக்கு. ஆனஸ்ட்லி கேப்டனுக்கு மட்டும் கோவம் வந்துச்சு அப்படின்னா இது எல்லாமே மோசமா முடிஞ்சிருக்கும் அப்படிங்கிறப்ப ட்ரூன் வந்துட்டு எனக்கு ரொம்ப கியூரியஸா தான் இருக்கு. இந்த அளவுக்கு அவனுக்காக நீ பண்றது கொண்டு துணிரல, அது எதுக்காகனே தெரியல அப்படிங்கிறப்ப இன்னொரு இடத்துல ஹீரோவும் கிம்ஸோ வந்துட்டு ஒரு டஞ்சனை வந்துட்டு ரைட் பண்ணி அங்க இருக்கிற காப்ளின் மாதிரியான மார்க்ஸ் எல்லாத்தையுமே போட்டு தள்ளிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோ வந்துட்டு குட் ஒர்க் அப்படிங்கிறப்ப இல்ல இது வந்துட்டு ஒன்னாலதான் எனக்கு வந்து ரொம்ப ஈஸியான ஃபைட்டா வந்துட்டு மாறி இருக்கு அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு பழைய மாதிரி இல்ல, டிப்ரெஷன்ல இருக்கலாம், கண்ணை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் லைட்டா கருவாலையெல்லாம் இருக்கும் தூங்காம, அதனால பெருசா வந்துட்டு எதுவுமே பேசுறது இல்ல மத்தவங்கள்ட்ட. இவங்களுக்கு அந்த டஞ்சன்ல இருந்து என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா ரீகருபோ ஹோரஸால பிளஸ் பண்ணப்பட்டது, பெல்ட் ஃபார் த மைட்டி, அதுக்கப்புறம் ஆர்ச்சருக்கான இஜிப்டியன் ரிஸ்ட் கார்டு, இது எல்லாமே அந்த இஜிப்டியன் கடவுள்கள் இருக்காங்கல்ல அவங்க தீம் பண்ணி அப்படிதான் இருக்கு. அப்ப கிம்ஸோ வந்துட்டு ஓ நீ வந்துட்டு வில்லையும் வந்துட்டு நல்லா யூஸ் பண்ணுவல, தட்ஸ் பெர்ஃபெக்ட், இதை வந்துட்டு நீ தானே யூஸ் பண்ண போற அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு இல்ல இதை வந்துட்டு நான் விற்க போறேன் அப்படிங்கிறப்ப கிம்ஸோ வந்துட்டு ஏன் அப்படின்னு கேட்கிறப்ப இந்த வில்லே வந்துட்டு ஆக்சுவலா எனக்கு வந்துட்டு கொஞ்சம் ஆக்வர்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள அது வந்துட்டு வெறும் பொய் தான். இந்த டஞ்சனை வந்துட்டு நான் சூஸ் பண்ணதுக்கு ஒரே காரணம் இந்த வெப்பன் எனக்கு கைக்கு கிடைக்கணும் அப்படின்னு தான். ஏன்னா கெமிலியன் ட்ரூப்போட கான்ட்ராக்ட் போட்டு மிஷினுக்கு வந்துட்டு நான் போறப்போ அப்ப இந்த வில்ல வந்துட்டு யூஸ் பண்ணிப்பேன், ஏன்னா நான் வந்துட்டு கன்னை யூஸ் பண்ணேன் அப்படின்னா இமீடியட்டா நான் தான் அதை பண்ணிட்டு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே தெரிய வந்துடும். சோ கிம் ஹாஜினையும் நான் கெமிலியன் ட்ரூப்ல இருக்கிற அந்த மர்சனரிக்கும் ரெண்டுத்துக்கும் இடையில இருக்கிற வித்தியாசங்களை வந்துட்டு அவங்களுக்கு நான் தெளிவா காமிச்சாகணும் அப்படின்னு நினைக்கிறப்ப கிம்ஸோ வந்துட்டு இதையுமே வந்துட்டு நீயே எடுத்துக்க ஹாஜன் அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு இதையும் கொடுத்துரு அப்படின்னா மிச்சம் இருக்குது ரிஸ்ட் கார்டு தான், நீ ஒரு ஆர்ச்சரும் கிடையாது, சோ அது உனக்கு என்ன யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிறப்ப கிம்ஸோ வந்துட்டு வெல் ஸ்வாட்ஸ்மேனுமே அவங்களோட ரிஸ்ட்டை வந்துட்டு யூஸ் பண்ணுவாங்கல்ல கொஞ்சம் எக்ஸ்டென்ட்டுக்கு அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு சும்மா பார்த்தாலே தெரியும் இந்த பெல்ட் தான் வந்துட்டு ஒரு ஹை கிரேட் ஐட்டம் அந்த ரிஸ்ட் கார்டை விட டெலிபரேட்டா வந்துட்டு இவன் எனக்கு கொடுக்கணும் பெட்டர் ஒன்று அப்படின்னு நினைக்கிறானா, எனக்காச்சும் ஒருத்தவங்க மத்தவங்க இவனை ஸ்கேம் பண்ணிடுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கவலையா இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இட்ஸ் ஃபைன் டூட், மோர் இம்பார்ட்டன்ட்லி இந்த பெல்ட் வந்துட்டு உனக்கு தான் ரொம்ப சூட் ஆகும் அப்படிங்கிறப்ப உண்மையா சொல்ற என்ன ஃபங்க்ஷன் இருக்கு அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு இதை போட்டுக்கிட்டு அப்படின்னா உன் உடம்புல வந்துட்டு இன்னொரு 600 கிலோ வந்துட்டு சேரும். சோ இது வந்துட்டு உன்னோட எல்லா பிசிக்கல் எபிலிட்டியோட growth வந்துட்டு வேகப்படுத்தும். ஹவ் அபவுட் தட்? எப்பவுமே சீரியஸா வந்துட்டு ட்ரைனிங் எடுக்கணும் அப்படிங்கிற உனக்கு வந்துட்டு இது ஒரு
பர்ஃபெக்டான ஐட்டம்ல அப்படிங்கிறப்ப சீரியஸ்லி தேங்க்யூ, என்கிட்ட வந்து அப்ரைசல் ஸ்கில் இல்லையா, அதனால பேரை மட்டுமே வச்சு என்னால எதுவுமே சொல்ல முடியாது அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்து டோன்ட் மென்ஷன் இட், இட்ஸ் ஃபைன். அதுக்கப்புறம் இந்த ரிஸ்ட் கார்டு அப்படிங்கிறப்ப ஆப்வியஸ்லி நீ தான் வச்சுக்கணும், இந்த டஞ்சனை பத்தி என்கிட்ட சொன்னதே வந்துட்டு நீ தானே அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு ஆல் ரைட் தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும் அவன் இதை தான் சொல்லுவான்னு. இதனாலேயே ஒவ்வொரு தடவையும் இவனுக்கு வந்துட்டு லைட்டா ஏமாத்திட்டு இந்த மாதிரி பொருளுங்கெல்லாம் வாங்குறது எல்லாமே எனக்கு கொஞ்சம் ஸ்டிங்கியா தான் ஃபீல் ஆகுது அப்படின்னு நினைச்சு தென் இன் ரிட்டர்ன் நீ வந்துட்டு எனக்கு ஒரு ஜார் ஆஃப் டிசைர் வந்துட்டு கொடுத்த பத்தியா, அதை வந்துட்டு 2 தடவை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்பதான் நான் கண்டுபிடிச்சேன், இன்னுமே எனக்கு வந்துட்டு யூஸ் பண்றதுக்கு ஒரு தடவை இருக்கு, சோ அதை வந்துட்டு நீ யூஸ் பண்ணிக்கோ அப்படிங்கிறப்ப கிம்சோ வந்துட்டு ஹாஜன் உண்மையாலுமே நீ ஓகே தானா அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு நான் தான் சொல்றேன்ல ஐ எம் ஃபைன், சோ அதை வந்துட்டு எடுத்துக்கோ அப்படிங்கிறப்ப அவன்ட்டு நான் அப்படி மீன் பண்ணல, நீ வந்துட்டு லேட்லி கொஞ்சம் டவுனா இருக்க, நீயாவே இல்ல அதனாலதான் கொஞ்சம் ஒரிடா இருந்துச்சு அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு இதை நான் எல்லாருமே சொல்லி கேள்விப்படுறேன் ரீசெண்டா, அந்த அளவுக்கு நான் டயர்டா இருக்கேன் அப்படின்னு நினைச்சிட்டு நான் நல்லா தான் இருக்கேன், என் மைண்டுக்குள்ள நிறைய ஓடுது அப்படிங்கிறப்ப கிம்சோ வந்துட்டு அது எல்லாமே ஒர்க் அவுட் ஆகும் நம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்து போறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ வந்துட்டு அந்த ஓரஸோட போ இருக்குல்ல அதுல வந்துட்டு சில செட்டிங்ஸ் வந்துட்டு சேஞ்ச் பண்ணிக்கிறான். அந்த போவோட பவர் என்ன அப்படின்னா அதுல இருந்து அம்பு ஷூட் பண்ணுவான்ல அதுல வந்துட்டு சேக்ரெட் ஃபயர் அப்படிங்கிற பவர் வந்துட்டு போகும், ஈவில் ஸ்பிரிட்ஸ்க்கு எதிராக அது வந்துட்டு பயங்கர டேமேஜ் பண்ணும். அது மட்டும் இல்லாம ஹீலிங் ஆரோஸையுமே இருந்துட்டு ஹீரோவால கிரியேட் பண்ண முடியும். அது மட்டும் இல்ல இன்னும் பவர் இருக்கு, ஹோரஸோட சன் டே டைம்ல அதாவது 6 மணில இருந்து சாயங்காலம் 6 மணி வரைக்கும் இந்த போவை யூஸ் பண்றப்ப இதை யூஸ் பண்றவங்களோட கண் பவர் வந்துட்டு என்ஹான்ஸ் ஆயிரும். அதே மாதிரி ஹோரஸோட மூன் பவர் இருக்கு, நைட் டைம்ல ஹீரோ வந்துட்டு இதை யூஸ் பண்ண அப்படின்னா ஹீரோவால சைலண்டா வந்துட்டு நல்லா மூவ் பண்ண முடியும். ஹீரோ வந்துட்டு அக்கார்டிங் டு தி செட்டிங்ஸ் ஐ ரோட் இந்த ஆப்ஷன்ஸ் வந்துட்டு என்னோட டேலண்டோட சினர்ஜைஸ் ஆகும் as long as கோ ஆத்தர் இருந்துட்டு எதுவுமே தலையிடாத வரைக்கும் இது வந்துட்டு ப்ராப்பரா ஃபங்க்ஷன் ஆகணும் அப்படிங்கிறப்ப அந்த போவோட பவரும் நம்ம ஹீரோட டேலண்ட் ஷார்ப் ஷூட்டர் ஆல்ரெடி அவனால தூரத்தில் இருக்கிறதெல்லாம் பார்க்க முடியல அந்த கிளார் வாயின்ஸ் இது ரெண்டுமே இருந்துட்டு அவனோட ஸ்டிக்மால இருக்கிற மானா கூட சினர்ஜைஸ் ஆகி ஹீரோக்கு வந்துட்டு டெம்பரவரியா ஒரு 5 நிமிஷத்துக்கு ஹை ஆஃப் ஓரஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துட்டு கிடைக்கும். ஹீரோ வந்துட்டு ஒர்க் ஆஃப் ஆயிடுச்சு, என்னோட ஸ்டிக்மாவோட இது நல்லா சினர்ஜைஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கவே இல்லை. எனிவே சேஃபா இது வந்துட்டு ஒர்க் அவுட் ஆனது நல்லதான். வித் திஸ் என்னோட ப்ரிப்பரேஷன் எல்லாமே மோர் ஆர் லெஸ் கம்ப்ளீட் ஆயிருச்சு. நவ் இந்த ஜேர் ஆஃப் டிசைரை வந்துட்டு லாஸ்ட் டைம் வந்துட்டு நான் திறந்து பார்க்கலாம். நான் வந்துட்டு இந்த ஜார் ஆஃப் டிசைருக்குள்ள நியூ செமஸ்டர் ஆனதுக்கு அப்புறம் என்னோட ஏத்தரை வந்துட்டு இதுக்குள்ள ஸ்டோர் பண்ணி வச்சேன். ஏன்னா எனக்கு அதுக்கப்புறம் பண்றதுக்கு பெரிய விஷயங்கள் இல்லை அப்படிங்கறனால விட்டுட்டேன். ஸ்டில் ஜஸ்ட் கேஸ் நான் வந்துட்டு ஒரு 10 நாளைக்கு அப்படியே விட்டுட்டேன். என்னோட லக்கை வச்சு பாக்குறப்போ கண்டிப்பா இந்த வெப்பனுக்கு நல்ல என்சான்மெண்ட் கிடைக்கும்னு நினைக்கிறேன். அப்படிங்கிறப்ப அதை திறக்கிறப்பே பயங்கரமா வெளிச்சம் வருது. ஹீரோ வந்துட்டு நான் சேர்த்து வச்ச லக்கெல்லாம் வேலை செய்தா இது வந்துட்டு இன்சேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனா வர அந்த ஏத்தரை வந்துட்டு பிங்க் கலர்ல இருக்கு. ஹீரோ வந்துட்டு பிங்கா ஐ மீன் பிங்க் வந்துட்டு பேட் இல்ல பட் இன்னமும் ஒரு தவறான ஃபீலிங் வந்துட்டு எனக்கு வருது அப்படின்னு சொல்லிட்டு அதோட பெனிஃபிட் எல்லாம் பார்த்துட்டு நான் வந்துட்டு 10 நாள் வெயிட் பண்ணேன். எதுக்காக இது வந்துட்டு இந்த ஃபங்க்ஷன் வந்துட்டு கிடைக்கணும் அப்படிங்கிறப்ப உங்களுக்கே தெரியும் அந்த ஜாருக்குள்ள வந்துட்டு நிறைய ஆசைகள் இருக்கும். அதுல ஏதாச்சும் ஒரு ஆசை வந்துட்டு இது மேல தொத்திக்கும். ஸோ அந்த மாதிரி இந்த ஈத்தருக்கு வந்துட்டு ஒத்துக்கிட்ட அந்த ஆசை என்ன அப்படின்னா ஏஸ்தட்டிக் வந்துட்டு வேணும் அப்படிங்கிற டிசையர். அதாவது தனக்கு வந்துட்டு ஒரு அழகு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட வெப்பன் வந்துட்டு ஆசைப்பட்டுக்கிட்டே இருக்குமா. பியூட்டிஃபுல்லான திங்ஸ் வந்துட்டு அது ரியாக்ட் பண்ணிட்டே இருக்குமா. அது மட்டும் இல்ல இந்த ஏத்தரை வந்துட்டு மற்ற பொருள்கள் மாதிரி மாத்தலாம்ல அந்த விஷயம் வந்துட்டு கொஞ்சம் ரிஃபைன் ஆயிருக்கும். அது மட்டும் இல்லாம ஹீரோ வந்துட்டு இதை யூஸ் பண்றப்போ ஹீரோவோட நான் வேரியபிள் ஸ்டாட்டான அந்த சாம் அது வந்துட்டு 0.002 இருந்துட்டு ஒவ்வொரு 24 மணி நேரமும் அதிகரிச்சு மேக்ஸிமம் 1 வரைக்கும் அதிகரிக்கும். ஹீரோ வந்துட்டு என்ன சாமா விளையாடுறீங்களா அப்படின்னு நினைக்கிறான். அதோட இந்த சாப்டர் வந்துட்டு முடியும். நெக்ஸ்ட் சாப்டர்ல இது வந்துட்டு போய் தானே எதுக்காக மத்ததெல்லாம் விட்டுட்டு இதுக்கு இந்த ஃபங்க்ஷன் வந்துட்டு கிடைக்கணும். சார்மா டு பி ஃபேர் பெர்மனன்ட்லி நார் வேரியபிள்ஸ் டைப் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகுறது அப்படிங்கிறது அஃபெக்ட் பண்ணாது என்னோட தோற்றத்தை. பட் சில பெனிஃபிட்ஸ் வந்துட்டு இருக்கு. நல்ல பிசிக்கலான பியூட்டி, ஹைட் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகுறது, எலும்புகள் வந்துட்டு இம்ப்ரூவ் ஆகுறது, மசில் வந்துட்டு அதிகமாகிறது, ஓவரால் பாடியில பேலன்ஸ் வந்துட்டு அதிகமாகும். ஈவன் இன்டென்ஸா நான் மூவ் பண்ண கூட அது வந்துட்டு ரொம்ப லைட்டா ஃபீல் ஆகும். பட் இது வந்துட்டு நான் ஆசைப்படவே இல்லையே அப்படின்னு கத்திட்டு இருக்கிறப்ப எவாங்கல் வந்துட்டு ஹாஜன் ஆர் யூ ஓகே அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு எவாங்கல் லுக்ஸ் லைக் என்னோட புலம்பல் வந்துட்டு வெளியே வரைக்கும் கேட்டுருச்சு போல. அதுக்கப்புறம் இந்த ஏத்தர் சரி நடந்ததை நினைச்சு ரிக்ரெட் பண்றதுக்கு இதுக்கப்புறம் எந்த அர்த்தமும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வா ஏத்தர் அப்படின்னு கூப்பிடறப்ப அந்த ஏத்தர் வந்துட்டு நம்ம ஹீரோட ஸ்டிக்மாக்குள்ள வந்துட்டு வந்துருச்சு. அதுக்கப்புறம் எவாங்கல் வரப்ப என்னை பத்தி ஒரி பண்ணதுனால நீ வந்துட்டு வந்திருக்கியா, சாரி சில விஷயங்கள் வந்துட்டு நல்லா போல அதனாலதான் சரி நம்ம வந்துட்டு ஸ்டடி பண்றதுக்கு முன்னாடி நம்ம பிளே கிரவுண்டுக்கு வந்துட்டு போலாமா அப்படிங்கிறப்ப போலாமே நம்ம வந்துட்டு பிளே கிரவுண்டு போனப்போ என்னோட அனிமல் பைஜாமாஸ் வந்துட்டு நான் போட்டுக்கலாமா அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு இல்ல அதை வந்துட்டு போடக்கூடாது அப்படின்னாராம். அதுக்கப்புறம் இந்த ஜினியூன கொன்னோட கையில இந்த மாதிரி டாட்டூ இருந்துச்சு அப்படிங்கிற ஹீரோட ஸ்டிக்மா மார்க்க நாயனுக்கு வந்துட்டு அனுப்பி வைக்கிறாங்க. அவர் வந்துட்டு கல்பிரிட் வந்துட்டு இந்த ஒரு விஷயத்தை மட்டும் தான் விட்டுட்டு போயிருக்கானா அப்படின்னு பார்த்துட்டு தான் ஏனோட ஞாபகம் வந்துட்டு ஏனாக்கு வந்துட்டு கால் பண்றா. ஏன்னா வந்துட்டு மன்னிச்சிரு நான் வந்துட்டு சில விஷயங்களை செக் பண்ணிட்டு இருந்தேன் அதனாலதான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அப்படிங்கிறப்ப நோ இட்ஸ் ஓகே நான் தான் அந்த லைட் நைட்ல வந்துட்டு உனக்கு கால் பண்ணேன் நான் தான் சாரி கேட்கணும் அப்படிங்கிறப்ப ஏன்னா வந்துட்டு சரி என்னாச்சு அப்படிங்கிறப்ப கொஞ்சம் இதை பாரு எங்க அண்ணனை கொண்ட கல்பிரிட்டோட ஃபோராம்ல வந்துட்டு இந்த டாட்டூ வந்துட்டு இருந்திருக்கு. இந்த ஒரு க்ளோ மட்டும் தான் அந்த கல்பிரிட்டை வந்துட்டு விட்டுட்டு போயிருக்கானா அப்படிங்கிறப்ப ஏன்னா இது மட்டும் தான் லீடா இருக்கா அப்படிங்கிறப்ப ஏன் இது பத்தாதா அப்படிங்கிறப்ப இல்ல நமக்கு வந்துட்டு எவ்வளவு இருக்கோ அது அவ்வளவு பெட்டர்ல அதனாலதான் சொன்னேன். அட் தி வெரி லீஸ்ட் எந்த ஒரு டெமானிக் குரூப்ஸ்
போலீஸுமே இந்த சிம்பிளை வந்துட்டு யூஸ் பண்ணல. சின்ஸ் இது வந்துட்டு ஒரு டிஸ்டிங்டிவ் டாட்டூனால இதை வந்துட்டு ஐடென்டிஃபை பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஃபார் நவ் நான் வந்துட்டு ஆக்டிவ் வில்லன்ஸோ இல்ல டமானி ஹியூமன்ஸோ இந்த மாதிரி டாட்டோ போட்டிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு நான் செக் பண்ணி பாக்குறேன். அப்படிங்கிறப்ப நைன் இருந்துட்டு ரொம்ப நன்றி, கண்டிப்பா இதுக்காக உனக்கு லேட்டரா நான் ரீபே பண்ணுவேன் அப்படிங்கிறப்ப ஏன்ட்டு கமான் நமக்குள்ள இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எதுவும் கிடையாது அப்படின்னா. அதுக்கப்புறம் திடீர்னு நைன் இருந்துட்டு ஜெனியூனை வந்துட்டு போயிட்டு பார்த்து கட்டி பிடிக்கிறா. நான் வந்துட்டு உன்னை ரொம்ப மிஸ் பண்ண தெரியுமா அப்படிங்கிறப்ப ஜெனியூன் இருந்துட்டு நைன் எதுக்காக வந்துட்டு நீ இப்படி பண்ண, எதுக்காக அந்த இடத்துல என்ன சாகிறதுக்காக நீ வந்துட்டு விட்டுட்டு போன ஏன் அப்படின்னு மூஞ்ச ரத்தத்தோட கேட்கிறப்ப அது எல்லாமே கெட்ட கனவா இருந்துட்டு வந்து நம்ம நாயினை வந்துட்டு எழுப்புது. அவருன்ட்டு இதை வந்து நான் யோசிக்க கூடாது, காம் டவுன் அப்படின்ட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு மெசேஜ் அனுப்பியிருக்கானா இல்லை இவ அனுப்பியிருக்காளான்னு தெரியல. பட் இந்த வாரம் வந்துட்டு உனக்கு டைம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பியிருக்காங்க. அதை பார்த்த உடனே எனக்கு அவனோட வாய்ஸை கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கால் பண்றப்ப எதுக்காக நீ கூப்பிட்ட, ஹலோ நாயுன் அப்படிங்கிறப்ப அவருன்ட்டு ஆக்சுவலா அவன் எடுப்பான் அப்படின்னு நினைக்கலையே, இப்போ வந்து நான் என்ன சொல்றது அப்படின்னு நினைச்சிட்டு விஷயம் என்ன அப்படின்னா நீ வந்து எனக்கான டைமை வந்துட்டு கண்டுபிடிப்ப அப்படின்னு சொன்னல, இன்னும் எவ்வளவு நாள் தான் நான் வந்து வெயிட் பண்ணிட்டே இருக்கிறது அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு நான் எக்ஸாக்டா எப்ப டைம் ஒதுக்குவேன்னு சொல்லல அப்படிங்கிறப்ப எப்பவுமே நீ வந்து எப்படி பிஸியா இருப்ப அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு சில விஷயங்கள் வந்துருச்சு. எனிவே நான் வந்துட்டு இந்த வீக் வந்துட்டு ஃபைனா தான் இருக்கேன், ஃப்ரீயா, வாட் அபவுட் யூ அப்படிங்கிறப்ப எனக்கும் ஓகே தான் அப்படி நான் சொல்றப்ப ஹீரோ தென் அந்த டேல 1 வந்துட்டு மீட் பண்ணலாம் நான் வைக்கிறேன் அப்படிங்கிறப்ப ஹே வெயிட் வச்சிராத அப்படிங்கிறப்ப ஹீரோ என்னாச்சு அப்படிங்கிறப்ப நம்ம வந்துட்டு இன்னும் கொஞ்ச நேரம் வந்துட்டு பேசலாமா அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு நைனோட வீக்கான வாய்ஸ் என்னை வந்துட்டு ஒரு முள்ளு மாதிரி குத்துச்சு அப்படின்ட்டு பேசலாம் அப்படின்னு முடிவெடுக்கிறான். ஏன்னா இப்படி இருக்கிறது காரணம் நம்ம தானே அப்படின்னு அவனுக்கு குற்றம் வச்சிருக்கோம்ல. அதனாலேயே ஹீரோ வந்துட்டு பேசன்னு சொன்னதுக்கு அப்புறமும் எதை பத்தி பேசுறது அப்படின்னு அவ கேட்கிறப்ப ஹீரோ வாட் த ஹெல் எதுவுமே உனக்கு சொல்றதுக்கு இல்லை அப்படின்னா நான் வந்துட்டு வைக்கிறேன் அப்படிங்கிறப்ப அவருன்ட்டு சும்மா விளாண்ட அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு என்ன பண்ண அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிக்கிறா. அதுக்கப்புறம் போயிட்டே இருக்கிறப்ப அவ பேசுறத வச்சு ஹீரோ வந்துட்டு உனக்கு தூக்கம் வருது கரெக்ட் தானே அப்படிங்கிறப்ப அவர் வந்து இல்லையே அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு உண்மையுமே உனக்கு தூக்கம் வருது அப்படின்னா தயவு செஞ்சு தூங்கிடு, நீ முழிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோர்ஸ் பண்ணாத, அதுக்கப்புறம் நீ தூங்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு மெடிசன் மட்டும் எடுத்துக்காத அப்படிங்கிறப்ப என்ன நினைச்சு நீ அவ்வளவு கவலைப்பறியா என்ன கிம் ஹாஜன், நான் வந்துட்டு உன்னை ரொம்ப மிஸ் பண்றேன் நான் அப்படின்னு சொல்ல வந்துட்டு அப்படியே வந்துட்டு தூங்கிடுறா. ஹீரோ வந்துட்டு மறுபடியும் அதை நினைச்சும் டிஸ்பிரஷன்ல தான் இருக்கான். குட் நைட்னு சொல்லிட்டு அவனும் காலை கட் பண்ணிடுறான். அதோட இந்த சாப்டர் வந்துட்டு முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்களை நான் அடுத்த வீடியோல பார்க்குறேன்.